அனைவருக்கும் வணக்கம். 28/11/2024 இன்னைக்கு திருப்பூரில் நடந்த ஒரு அசம்பாவித சம்பவம். ஒரு காவல்துறை அதிகாரி மிக மோசமாக ஒரு காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்ட ஒரு சம்பவம் பொதுமக்களிடையே மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியது. அந்த என்ன எப்படி நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறத இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் அது உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன ஏன் நடந்துச்சுங்கிறது நான் சொல்கிறேன். முதல்ல இந்த வீடியோ பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ மோசமாக அந்த காவல்துறை அதிகாரி ஒரு ரவுடியை போல போராடிட்டு இருக்கிறவங்க, மாமன்ற உறுப்பினர், பொதுமக்களுடைய பிரதிநிதி, பொதுமக்களுடைய இன்னலுக்காக போராடுறாங்க, பொதுமக்களுடைய அரசுக்கு தெரிய வைப்பதற்காக போராடுறாங்கன்னு கூட பொதுமக்களுக்காக போராடக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு இங்கிதம் கூட தெரியாத ஒரு காவல்துறை அதிகாரி எவ்வளோ காட்டுமிராண்டித்தனமாக எவ்வளோ மோசமாக அவங்கள்ட்ட நடந்துக்கிறாரு பாருங்கள். அவரை பிடிச்சி என்னமோ ரோட்டில் தண்ணி அடிச்சுட்டு தகராறு பண்ணுறவன் மீதியே, கஞ்சா விற்கிறவன் மீதியே, ஒரு அக்யூஸ்டை பிஹேவ் பண்ணுறது மீதியே அவரை அந்த மாமன்ற உறுப்பினரை எப்படி தள்ளி விடுறாரு பாருங்கள். எவ்வளோ மட்டமான முறையில் நடந்துக்கிறாரு பாருங்கள். அந்த மாமன்ற உறுப்பினர் வேறு யாரும் இல்லை, மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த, கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர் அவர், மாமன்ற உறுப்பினர் அவர் ரவிச்சந்திரன் அவர்கள். அவங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு திருப்பூர் மாமன்ற கூட்டத்தில் சொத்து வரி உயர்வை கண்டித்து எல்லோரும் குரல் கொடுத்தாங்க. அதிமுக தர்ணாவிலே இறங்கிட்டாங்க. உள்ளே சொத்து வரிக்கு எதிராக தீர்மானம் போட்டு அரசுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி கோரிக்கையோட அவங்க கோஷம் எழுதி மாமன்ற கூட்டத்திலேயே அவங்க போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. உடனே மேயர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, அவசர கதியில் அவசரமாக தீர்மானங்களை வாசிச்சுட்டு அதெல்லாம் நிறைவேறிச்சின்னு சொல்லிட்டு அரை மணி நேரத்தில் கூட்டத்தை முடிச்சுட்டு கிளம்பிட்டார். ஆனால் கூட்டணி கட்சிகளான கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸு இவங்களுடைய கோரிக்கை என்னன்னு கூட கேட்கல, இவங்களை கலந்து ஆலோசிக்கல, எதுவுமே இல்லை. அவர் பாட்டில் தன்னிச்சையாக அதிமுக போராடின உடனே அவசரமாக தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு அவர் பாட்டில் கிளம்பி போயிடுறாரு. இதை கண்டிச்சு அதான் மேயர் எங்கள்கிட்ட பேசியிருக்கணும். அதிமுகக்காரங்க போராட்டம் பண்ணுறாங்கன்னா அவங்களெல்லாம் வெளியேற்றிட்டு மக்கள் பிரச்சனைக்காக மாமன்றத்தை நடத்தணும் அப்படின்ற கோரிக்கையோட இப்படி மேயர் நடந்துக்கிட்டது தவறு அப்படிங்கிற கோரிக்கையோட அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வெளியில் போராட்டத்தில் இறங்குறாங்க. மாமன்றத்து உள்ளேயே கோஷம் போட்டாங்க. ஆனால் வெளியில் மேயருடைய இந்த தன்னிச்சை மூவியை கண்டித்து அவங்க வெளியில் போராட்டத்தில் இறங்கினாங்க, சாலை மறியலில் இறங்கினாங்க. ஃபஸ்ட்டு மாமன்ற வாசலில் உட்காந்தாங்க, அப்புறம் ரோட்டில் உட்காந்து சாலையை மறித்து கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் இறங்கினாங்க. அவங்க போராட்டம் என்னன்னா, நீங்கள் கூட்டத்தை இவ்வளோ அவசர கதியாக நடத்துனது தவறு, எங்களுடைய கருத்தையும் கேட்டுக்கணும், அவங்கள அதிமுகவோட வெளியேற்றிட்டு எங்கள் கருத்தை கேட்டுக்கணுன்ற அடிப்படையில் மாமன்றத்து கூட்டத்தை நடத்தணுங்கிற நோக்கத்தோட, நல்ல நோக்கத்தோட கூட்டணி கட்சிக்காரங்க போராட்டத்தில் இறங்கினாங்க. அதை காவல்துறை போராடுறது மக்கள் குணம், போராடுறது அவங்க பொதுமக்களுடைய பிரதிநிதியை, பொதுமக்களுடைய கோரிக்கைக்காக எவ்வளவோ இருக்குது, அதுக்காக கூட்டத்தை நடத்த சொல்லி போராட்டத்தில் இறங்குறாங்க. அவங்க ஒன்றும் சமூக விரோதிகள் கிடையாது, மக்கள் பிரதிநிதிகள்.
அவங்க வந்து போராட்டத்தில் இறங்கினாங்க. காவல்துறை என்ன செய்யணும், சாலை மறியல் பண்ணாக்கா அரெஸ்ட் பண்ண வேண்டியது காவல்துறையோடைய கடமை தான், அவங்க கடமை தான் செய்கிறாங்க. ஆனால் எப்படி செய்கிறாங்க, எவ்வளோ காட்டு மிராண்டித்தனமாக செய்கிறாங்க. அவங்க நோக்கம் என்ன, போராடினாக்கா ஐயா நீங்கள் கைது செய்யப்பட்டீங்க வாங்க போகலாம் அப்படின்னு வேனில் ஏற்ற வேண்டியதுதான். வேனில் ஏற்ற கைது செய்தால் அவங்க போலீஸ்காரங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவங்க தானே. கம்யூனிஸ்டுகள் வந்து காலங்காலமாக போராட்டமே உருவான ஒரு இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம். அவங்க கைது செஞ்சால் முரண்படுறதில்லை. கைது செஞ்சுட்டே உங்கள் கடமை நீங்கள் செய்றீங்க வாங்க போகலாம் வேனில் ஏறி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. வாழ்நாள் சிறை கொடுத்தாலும் அவங்க ஜெயிலில் கிடக்கக்கூடியவங்க மக்களுக்காக அவங்க போலீஸ் மேலே எந்த விதமான வன்முறையும் திணிப்பவர்கள் அல்ல. அவங்கள வந்து எப்படி நடந்துக்கிறாங்க, அந்த போலீஸ் அதிகாரி எவ்வளோ காட்டு மிராண்டித்தனமாக நடந்துக்கிட்டார். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க, அவரை பிடிச்சி தள்ளி விடுறார். அப்படி செய்யலாமா? அது தவறு தானே. எப்படி நடந்துக்கணும், காவல்துறையின்னு ஒரு கண்ணியம் வேணும். நீ ரவுடித்தனம் மீதே நடக்கிறதா, அப்படி நடந்துக்கலாமா? காக்கி சட்டை போட்டிருக்கிறோம் அவனால நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற திமிரு தானே. காக்கி சட்டை போடாமல் அதை செஞ்சுருக்க முடியுமா? உங்களுடைய காவல்துறைனா அந்த திமிரும் அந்த மிடுக்கும் இருக்கணும் தான். அந்த திமிரையும் அந்த மிடுக்கை எங்கே காட்டணும்? 24 மணி நேரமும் ஒயின் ஷாப்பில் சரக்கு ஓட்டுறான். காந்தி ஜெயந்தி அப்போ கூட சரக்கு ஓட்டுறாங்க, சரக்கு கிடைக்குது. காலையிலே குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்கிறான். அவனுக்கு எப்படி சாராயம் வந்துச்சு? அவனுக்கு வித்தது யார்? அவனை போய் கண்டுபிடிச்சி அவன்கிட்ட அந்த திமிரை காட்டணும், அந்த மிடுக்கை காட்டணும். திருப்பூரில் பள்ளி மாணவர்கள் மத்தியிலேயே கஞ்சா புழக்கம் இருக்குது. பிடிச்சி கொடுத்தா அந்த கஞ்சா விற்கிறவன மறாநாளே விட்டுறாங்க போலீஸ்காரங்களை, அப்படிலாம் செய்தி வருது. அந்த கஞ்சா வியாபாரிகள்கிட்ட காவல்துறையுடைய திமுறை மிடுக்க காட்டணும். அங்கெல்லாம் காட்ட மாட்டாங்க. ஒரு வேட்பாளர் ஒருத்தவர் காவல்துறையை மறித்து சோதனை போடுறது தான் மறிக்கிறாங்க. அவர் என்னென்னு பேசினார், எவ்வளோ அநாகரிகமாக நடத்தினார். அங்கே காட்டியிருக்கணும் திமுறையும் மிடுக்கையும். ஆனால் எங்கே காட்டுறீங்க? சொத்து வரி உயர்வுக்காக போராட்டம். மாமன்ற கூட்டத்தில் எங்களுடைய கருத்தை கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு நியாயமான ஒரு போராட்டம். மேயர் வந்துட்டு அவர் பாட்டில் அவசர கதியில் போயிட்டாரு, எங்களை கூப்பிட்டு கேளுங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு போராடக்கூடியவங்களை காவல்துறை என்ன செஞ்சுருக்கணும், எப்படி அரெஸ்ட் பண்ணணும், இப்படி தான் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்ந்த ஒருத்தர் அவரையும் பிடிச்சி இழுக்கிறீங்க. இழுத்து இன்னும் அக்யூஸ்டை பிடிச்சி தள்ளுற மீதியே தள்ளுறது தான் காவல்துறையுடைய கண்ணியமா? நீங்கள் செய்கிற இந்த தவறு யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? இந்த அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தும். அவ்வளோ அதாவது எல்லா காவலரையும் சொல்லல, அங்கே நிறைய காவலர்கள் இருந்தாங்க. அவங்களெல்லாம் எல்லோருமே கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க. இந்த ஒரு காவலர் மட்டும் 1ஆம் நம்பர் லோக்கல் ரவுடி மீதே நடந்துக்கிட்டார். இப்போ என்ன வேணாலும் காவல்துறைங்கிறதுனால இஷ்டத்துக்கு நடந்துட முடியுமா? முடியாது. ஒரு அக்யூஸ்டை அடிக்கக்கூட கூடாதுன்னு தான் சட்டம் இருக்குது. ஆனால் நீங்கள் மக்கள் பிரதிநிதியை என்னமோ அக்யூஸ்ட் மீதே பிஹேவ் பண்ணுறது. அங்கே உள்ள மக்கள்லாம் எப்படி பேசிக்கிட்டாங்க தெரியுங்களா? அங்கே உள்ள பொதுமக்கள், நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அங்கே இருந்தேன், அது வீடியோ எடுத்தேன். அங்கே உள்ள மக்கள்லாம் என்ன போலீஸ்காரராக ரவுடியா, ஏன்னா இவ்வளோ அநாகரிகமாக நடந்துக்கிறாங்கன்ட்டு பத்திரிகைக்காரங்களே வந்து இப்போ ஆதங்கப்பட்டதை நான் காது கொடுத்து கேட்டேன். அங்கே உள்ள பொதுமக்கள்லாம் வன்மையாக கண்டித்ததை நான் காது கொடுத்து கேட்டேன். எவ்வளோ காவல்துறைக்கு எவ்வளோ ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிறார் இந்த காவல்துறை அதிகாரி. சம்மந்தப்பட்ட காவலர்கள், உயர் அதிகாரிகள் அந்த காவலர் கூப்பிட்டு இனிமேல் இப்படி நடக்கக்கூடாதுன்னு அறிவுரை சொல்லுங்கள். அந்தமாரி ஆள்லாம் காவல்துறைக்கு லாய்க்கு கிடையாது. மக்கள் பிரதிநிதிகள்கிட்டே இவர் இப்படி நடக்கிறாருன்னா பொதுமக்கள்கிட்ட இவர் எப்படி நடந்துக்குவார்? அதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். காவல்துறைங்கிறது மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறது. காவல்துறை என்பது மக்களுடைய சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு துறை. அது காவல்துறை மக்களின் காவலனாக இருக்கணும், மக்களை பாதுகாக்கணும். அவங்க வந்து இன்னமும் அக்யூஸ்ட பிஹேவ் பண்ண மீது மக்கள் பிரதிநிதிகள்கிட்ட போய் இப்படி நடக்கலாமா? அவங்கெல்லாம் கம்யூனிஸ்டுகள். அவங்களாம் வந்துட்டு உங்களுடைய அடக்குமுறைக்கெல்லாம் எந்த விதமான அடக்குமுறைக்கும் பயப்படக்கூடியவர்கள் கிடையாது. அவங்களாம் கம்யூனிஸ்டுகள், போராளிகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்? அவங்க என்ன சமூக விரோத போராளி பண்ணுறாங்க? எதுக்கு சாலை மறியல் பண்ணாங்க? உரிமைகளுக்கு தானே பண்ணாங்க. அவங்கள போய் எப்படி கேட்கணும்? என்னமோ ரவுடி பையன் மீதியாக நீங்கள் போய் கேட்பீங்க. அதனால் காவல்துறையுடைய இந்த அராஜக போக்கை, அதாவது அந்த ஒரு காவலருடைய அராஜக போக்கை மற்ற காவலர்கள்லாம் கண்டிக்கணும். மக்கள்கிட்ட மென்மையாக நடந்துக்கணும்.
காவல்துறைக்குன்ற ஒரு கண்ணியத்தை பின்பற்றணும். இந்த அரசுக்கு காவல்துறையால் நல்ல பேர் தான் வரணுமே தவிர அவப்பெயர் வரக்கூடாது. உங்களுடைய காவல்துறையுடைய மிடுக்கையும் காவல்துறையுடைய திமிரையும் கஞ்சா விற்கிறவங்கள்ட்ட காட்டுங்க. சாராயம் பிளாக்ல சாராயம் விற்கிறவன்ட்ட காட்டுங்க. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கூட சாராயம் விற்கிற பார்காரங்கள்ட்ட காட்டுங்க. பள்ளி மாணவர்கள்ட்ட போய் கஞ்சா வியாபாரம் பண்ணுற அந்த அக்யூஸ்ட காட்டுங்க. கண்மூடித்தனமாக ரோட்டில் வெட்டி கொள்றான்னு பாருங்க, அந்த மாரி மிருகங்கள்கிட்ட போய் காட்டுங்க. மக்கள் பிரதிநிதிகள்கிட்ட, மக்களுக்காக போராடுறவங்கள்ட்ட, மக்கள்கிட்ட காட்டாதீங்க. நன்றி, வணக்கம்.